ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வைசாக மாதம்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை திருதி தினத்தை அட்சய திருதியாக நம்ம கொண்டாடுறோம். அட்சயம் அப்படிங்கிற சொல்லுக்கு அல்ல அல்ல குறையாமல் பெருகுவது அப்படிங்கிறது பொருள். இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள், செய்யக்கூடிய தானங்கள் பல மடங்காக பெருகுங்கிறது நம்பிக்கை. இந்த ஆண்டு அட்சய திருதியை ஏப்ரல் 30 புதன்கிழமை அன்று வருகிறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அந்த புதன்கிழமையில் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வருவது இன்னும் கூடுதல் அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த நாளில் இந்த ஆண்டு இந்த அட்சய திருதியை வரது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. இந்த நாளை தவறவிடக்கூடாது. ஏப்ரல் 29 இரவு 8:49 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 30 மாலை 6:41 வரைக்கும் திருதியை தேதி இருக்குது. இந்த திருதியை தினத்தில் எப்போ நம்ம பூஜை செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 30 காலை 5:41 முதல் 11:55 வரை பூஜை செய்யலாம். ஏப்ரல் 29 மாலை முதல் ஏப்ரல் 30 மதியம் 2:12 வரைக்குமே நல்ல நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் தங்கம் வாங்கலாம். இந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்மம் நமக்கு பல மடங்கு பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த நாளில் தங்கம் வாங்கணும் அப்படின்னாக்கா செல்வம் நமக்கு பெருகும். இந்த நாளில் செய்யக்கூடிய ஜபம், யாகம், பித்ரு தர்ப்பணம், தானம், இந்த மாதிரி ஆன்மீக செயல்கள்லாம் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை வாரி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அட்சய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக தங்கம் வாங்கினா நமக்கு அதிர்ஷ்டம் வரும். அதனால் ஒரு சின்ன அளவிலான ஒரு மூக்குத்தி, ஒரு சின்ன அளவிலான தங்கமாவது வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏப்ரல் 30 காலை 5:41 மதியம் 2:12 மணி வரைக்கும் தங்கம் வாங்க மிகவும் நல்ல நேரம். இந்த நேரத்தில் லக்ஷ்மி பூஜை, குபேரருக்கு பூஜை நம்ம செய்யலாம். லக்ஷ்மி தேவியை வழிபட்டோம்னா நம் வீட்டில் செல்வம் பெருகும். இந்த அட்சய திருதி அன்னைக்கு சோபன் யோகமும் இருக்குது. இது வைசாக சுக்லபட்ச திருதியை திதியில் பகல் 12:02 மணி வரைக்கும் இருக்குது. கூடவே சர்வார்த்த சித்தி யோகமும் இருக்குது. இந்த யோகத்தில் லக்ஷ்மி நாராயண பூஜை செஞ்சோம்னா செல்வம் பெருகும். லக்ஷ்மி தேவியின் பரிபூரண அருள் நம்ம பெறலாம். அட்சய திருதி அன்னைக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி குபேர பூஜை கண்டிப்பாக செய்யணும். ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க. புதிய தொழில் நீங்கள் தொடங்கலாம். வீடு மனை வாங்கலாம். தங்கம் வாங்கினா வீட்டில் பெருகும். அட்சய திருதிங்கிறது ஒரு நல்ல நாள். இந்த நாளில் செய்யக்கூடிய செயல்கள் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். எல்லாருமே இந்த நாளில் நம்ம சந்தோஷமாக கொண்டாடணும். அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த சில பொருட்களை வாங்கிறது நமக்கு மங்களகரமாக சொல்லப்படுது. இது இந்த பொருள் வாங்கிறதுனால நம் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் அதிகரிக்கும். முதல்ல பித்தளை பாத்திரங்கள். இந்த அட்சய திருதி நாளில் உங்களால் தங்கம் வாங்க முடியலைனாலும் பித்தளை பாத்திரங்கள் வாங்கிறது ரொம்பவே மங்களகரமான ஒரு விஷயம். இந்த நாளில் பித்தளை பாத்திரங்களை வாங்கினா செல்வம் பெருகும். அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு. இந்த அட்சய திருதி நாளில் கடுகு வாங்கிறது ரொம்பவே மங்களகரமானது. இந்த நாளில் கடுகு வாங்குவது தங்கம் வெள்ளிக்கு சமமான ஒரு மங்களகரமான பொருளாக சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக கடுகு வாங்குங்க. கடுகு வாங்கினா வரலட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லுப்பு. அட்சய திருதி நாளில் கண்டிப்பாக கல்லுப்பு வாங்கணும். உப்பில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. உப்பு வாங்கினோம்னா நம்ம வாழ்க்கையில் இன்பங்கள் பெருகும், மன அமைதி உண்டாகும். இந்த நாளில் உப்பு வாங்குறது செல்வத்தை பல மடங்கு பெருக்கி கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பானை வாங்கலாம். அட்சய திருதி நாளில் தங்கம் வெள்ளி வாங்க முடியலைனாலும் இந்த நாளில் இந்த மண்பானை இருக்குல்ல, மண்பானை சட்டி, குடங்கள், இதெல்லாம் மண்பானையில் இந்த மண்பாண்டத்தில் அந்த விளக்கெலாம் கூட விற்கிது. அந்த மாதிரி அதாவது மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் ஏதாவது நம்ம வீட்டிற்கு வாங்கிட்டு வரலாம். இதை வாங்கிட்டு வரதுனால நம்ம வீட்டில் கண்டிப்பாக செல்வம் அபரிவிதமாக சேரும். குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து அட்சய திருதி நாளில் புத்தகங்கள் வாங்கலாம். மத நூல்கள், தனிப்பட்ட வளர்ச்சிக்கான புத்தகங்கள், மேம்பாடு தொடர்பான புத்தகங்கள், இந்த மாதிரி இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வாங்கி நீங்கள் வைக்கலாம். அடுத்து அட்சய திருதி நாளில் மாடுகள் வாங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த நாளில் பசுமாடுகளை வாங்கி லக்ஷ்மி தேவியின் பாதத்தில் காணிக்கை செலுத்தினோம்னா வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும். தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க அந்த நாளில் இந்த 3 பொருட்களை கட்டாயமாக வாங்குங்க. கல்லுப்பு, கடுகு, மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரங்கள். கண்டிப்பாக இந்த 3 பொருளை நீங்கள் வாங்கி வைத்தாலே தங்கம் வாங்கியதற்கு நமக்கு சமம். உங்களால் தங்கம் வாங்க முடியும், வெள்ளி வாங்க முடியும்னா இந்த கரெக்டான நேரத்தில் வாங்குங்க.
தங்கம் வாங்க உகந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்க உகந்த நேரம் ஏப்ரல் 30 காலை 5:41 முதல் பிற்பகல் 2:12 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்கினா கண்டிப்பாக பெருகும். அப்படி தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த 3 பொருட்களை வாங்கி வைங்க. இதோட மங்களகரமாக சொல்லக்கூடிய மஞ்சள், கற்கண்டு இதெல்லாமே நீங்கள் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் வாங்கலாம். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா 30/4/2025 புதன்கிழமை அன்று ராகு காலம் பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணிலேருந்து 1:30, யமகண்டம் 7:30லேருந்து 9 மணி வரைக்கும். இதில் குளிகை நேரம் பார்த்திங்கன்னா 10:30லேருந்து 12. குளிகை நேரத்தில் நம்ம எந்த பொருட்கள் வாங்கினாலும் அது மேலும் மேலும் வளருங்கிறது நம்ம நம்பிக்கை. அதனால் நீங்கள் குளிகை நேரம் இந்த 10:30லேருந்து 12க்குள்ளே கூட நீங்கள் தங்கம் வாங்குகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வாங்கலாம். தங்கத்திற்கு பதில் எங்களால் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கல்லுப்பு, மஞ்சள், அந்த மண் பாத்திரம், இந்த மாதிரி கடுகு இதெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதுவும் நமக்கு கூடுதலான நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அட்சய திருதி நாளில் ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கு உங்கள் குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இந்த ஒரு முடிச்சு கூட நீங்கள் தயார் பண்ணி வைக்கலாங்க. உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகிறதுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான ஒரு 4 பொருட்கள் அதை நீங்கள் சேர்த்து வைக்கணும். நீங்கள் ஒரு சிவப்பு கலர் ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இந்த ஜாக்கெட் துணி மீதி வச்சுருப்பீங்களா, அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை புதுசாக நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கோங்க. அதை சதுரமாக நீங்கள் வெட்டிக்கோங்க. அதில் 11 ஏலக்காய், 11 சோம்பு, 11 கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் வச்சுட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஒரு கட்டிக்கணும். ஒரு பச்சை கலர் நூலால் சின்ன முடிச்சு மாதிரி அதை எல்லாத்தையும் சேர்த்து கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சுடுங்க. மனதார உங்கள் குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயார்ட்டையும் வேண்டிக்கோங்க. இதை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைக்கணும். அந்த அட்சய திருதி நாளில் நீங்கள் இதை தயார் பண்ணி அப்படியே பூஜை அறையில் வச்சுடுங்க. அடுத்தது உங்களுக்கு அடுத்த நாள் கூட நீங்கள் இதை செய்யலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் கட்டக்கூடிய இந்த முடிச்சின் மூலமாக மகாலட்சுமி தாயாரோட ஆசீர்வாதம், குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் கட்டாயம் கிடைக்கும். இதை நீங்கள் வியாழக்கிழமை கூட நீங்கள் இரவு அப்பயும் வியாழக்கிழமை சாயந்தரமே உங்களுக்கு திருதியை வந்துடுது. அதனால் நீங்கள் வியாழக்கிழமை இரவு இந்த முடிச்சை தயார் பண்ணி பூஜை அறையில் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் கூட, ஏன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உரியது, செல்வம் வளம் பெருகும். பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த முடிச்சை எடுத்து நீங்கள் பணப்பேட்டியில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் குலதெய்வத்திட்ட மனதார வேண்டிக்கிட்டு எடுத்து வைங்க. இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு 16 வகை செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வருங்கிறது நம்பிக்கை. அதுவும் குறிப்பாக இந்த அட்சய திதி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால 16 செல்வங்களும் நிச்சயமாக நம்ம வீடு தேடி வரும். இந்த வருடம் நீங்கள் இதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த வருடத்தில் உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய சூழல் இல்லைனாலும் வருகின்ற வருடத்தில் அட்சய திருதியில் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே இந்த பொருள் அப்படியே முடிச்சு கொண்டு போய் நீங்கள் அந்த பீரோவில் பணப்பெட்டியோடு வைங்க. அதை அப்படியே இருக்கட்டும். ஒரு 3 மாத காலம் அல்லது ஒரு 6 மாத காலம் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டுடலாம். இதை இந்த அட்சய திருதியில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். அதே போல் இந்த அட்சய திருதி நாளில் கொஞ்சோண்டு பச்சரிசி, கொஞ்சம் நெய் விட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள் அதை நீங்கள் தயார் பண்ணி அந்த அட்சதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மஞ்சள் அரிசி அதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுட்டு அதில் ஒரு வாயாவது வச்சுட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டிக்கோங்க. அவங்களுக்கு பிடித்தமானது பச்சரிசி. இந்த நாளை இதை செஞ்சுட்டு நம்ம இந்த பூஜை பண்ணுறோம் இல்லையா, அப்போ இதை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே நீங்கள் விளக்கேற்றும் பொழுது இந்த மஞ்சள் அரிசி கொஞ்சம் அந்த தாம்பால் தட்டில் வச்சு அதற்கு மேலே அந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் ஏற்றி பாருங்கள். இது நமக்கு இந்த அட்சய திருதியில் இந்த அட்சதை ரெடி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை நமக்கு கட்டாயமாக கொடுக்கும். அற்புதமான ஒரு விஷயம். இதை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் அன்னைக்கு நீங்கள் பூஜை செய்யக்கூடிய ₹1 காயினை கூட நீங்கள் பூஜைக்கு ஏதாவது கோவிலுக்கு போகும்பொழுது ஜாமான் வாங்கும்போது அதோடு சேர்த்து நீங்கள் மங்களகரமான பொருட்கள் வாங்கும்போது இது இந்த ரூபாயும் சேர்த்து பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோ அற்புதமானது இந்த மஞ்சள் அரிசி பூஜையில் வைக்கிறது அந்த நாளில்.
அட்சய திருதி அன்னைக்கு யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க, கடனும் கொடுக்காதீங்க. கடையிலேருந்து வாங்கக்கூடிய பொருட்களை கூட இனமாக கடன் வாங்கக்கூடாது, வீட்டில் சண்டை போடக்கூடாது, அனாவசியமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பேசாதீங்க. இது எல்லாத்தையும் நினைவில் வச்சுட்டு இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் இந்த பரிகாரம் செய்யறதுனால மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். கடின உழைப்போடு சேர்ந்து இது போன்ற வழிபாடுகள் செய்து பாருங்கள், அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். அனைவருக்கும் இந்த அட்சய திருதியினால் செல்வங்கள் பலமும் சேர்வதற்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். நன்றி.